ஓவியா, அதிமுகவில் உள்ள கூட்டணி கட்சி தலைவர்கள் மற்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் டெல்லி சென்றுள்ள நிலையில் அதிமுக பாஜக கூட்டணியில் அந்த கூட்டணியில் உள்ள கட்சிகள் போட்டியிடக்கூடிய தொகுதிகளின் உத்தேச பட்டியல், அந்த தொகுதிகளின் எண்ணிக்கை தொடர்பான உத்தேச பட்டியல் தெரிய வந்திருக்கிறது. இதில் அதிமுக இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் 162 இடங்களில் போட்டியிடும் என்றும் அதனுடைய கூட்டணி கட்சிகளாக இருக்கக்கூடிய புதிய தமிழகம் கட்சி, ஃபார்வர்ட் பிளாக் கட்சி உள்ளிட்ட கட்சிகளும், இதேபோல புரட்சி பாரதம் கட்சி, பெருந்தலைவர் மக்கள் கட்சி ஆகியவையும் அங்கு இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்றும், பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியில் உள்ள அமமுக மற்றும் ஐஜேகே, தமமுக ஆகிய கட்சிகளும், தமிழ் மாநில காங்கிரஸ் ஆகிய கட்சிகளும் ஏற்கனவே உள்ள அந்த தாமரை சின்னத்தில் அவர்கள் போட்டியிடுவார்கள் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 17 தொகுதிகளும், பாரதிய ஜனதா கட்சிக்கு 31 தொகுதிகளும் வழங்கப்படக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிமுகவை பொறுத்தவரை 162 இடங்களில் அதிமுக வேட்பாளர்களே நேரடியாக களம் காண்பார்கள். மீதி உள்ள ஒரு 10 இடங்களுக்கும் அதிகமாக அதிமுக கூட்டணியில் உள்ள புதிய தமிழகம் கட்சி மற்றும் புரட்சி பாரதம் கட்சி, பெருந்தலைவர் மக்கள் கட்சி உள்ளிட்ட கட்சிகள் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுவார்கள் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஃபார்வர்ட் பிளாக், புதிய தமிழகம் கட்சி மற்றும் புதிய நீதி கட்சி, தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், புரட்சி பாரதம் கட்சி, ஐஜேகே ஆகிய கட்சிகள் தாமரை சின்னத்திலும் இரட்டை இலை சின்னத்திலும் அவர்கள் போட்டியிடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி வகித்த தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், அது தவிர ஐஜேகே, தமிழ் மாநில காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் இந்த முறை தாமரை சின்னத்திலேயே வேட்பாளர்களை நிறுத்துவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதே போல அதிமுக கூட்டணியில் கடந்த முறை இடம்பெற்றிருந்த புதிய தமிழகம் கட்சி, ஃபார்வர்ட் பிளாக் கட்சி, இது தவிர புரட்சி பாரதம் ஆகிய கட்சிகளின் வேட்பாளர்கள், பெருந்தலைவர் மக்கள் கட்சி ஆகிய கட்சிகளின் வேட்பாளர்கள் இரட்டை இலை சின்னத்திலேயே போட்டியிடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் பாரதிய ஜனதா கட்சிக்கு இந்த முறை 31 தொகுதிகள் வரை ஒதுக்கீடு செய்யப்படக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அமமுகவை பொறுத்தவரை 9 இடங்கள் அதற்கு ஒதுக்கீடு செய்யப்படுகிறது என உத்தேச பட்டியலில் தகவல் வெளியாகி இருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சி 17 இடங்களிலும், தமிழ் மாநில காங்கிரசுக்கு 4 இடங்களும், புதிய நீதி கட்சிக்கு 2 இடங்கள், இந்திய ஜனநாயக கட்சி ஐஜேகேவுக்கு 2 இடங்கள், தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் 2 இடங்கள், ஜான் பாண்டியனின் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு 2 இடங்கள், டாக்டர் கிருஷ்ணசாமியின் புதிய தமிழகம் கட்சிக்கு 2 இடங்கள், இதே போல கதிரவன் ஃபார்வர்ட் பிளாக் கட்சிக்கு 1 இடமும், ஜெகன்மூர்த்தியாரின் புரட்சி பாரதம் கட்சிக்கு 1 இடமும், என்ஆர் தனபாலின் பெருந்தலைவர் மக்கள் கட்சிக்கு 1 இடமும் வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் இது உத்தேச பட்டியலின்படி அதிமுக 162 தொகுதிகளில் நேரடியாகவும், அதனுடைய கூட்டணி கட்சிகளாக கடந்த தேர்தல்களில் இருந்த புதிய தமிழகம் கட்சி, ஃபார்வர்ட் பிளாக் கட்சி, அது தவிர புரட்சி பாரதம் கட்சி, பெருந்தலைவர் மக்கள் கட்சி உள்ளிட்ட கட்சிகள் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுவதால் 170 இடங்களுக்கும் அதிகமாக அதிமுக இந்த தேர்தலிலும் போட்டியிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 17 இடங்கள் வழங்கப்படுகிறது என தகவல் வெளியாகி இருக்கிறது. இதே போல பாரதிய ஜனதா கட்சி கடந்த முறை 20 இடங்களில் போட்டியிட்ட நிலையில் கூடுதலாக 11 இடங்களில் அவர்கள் போட்டியிடுவார்கள் என தகவல் வெளியாகி இருக்கிறது. ஆனால் 30 இடங்களுக்கு அதிகமாக வழங்கப்படுமா அல்லது தாமரை சின்னத்தில் போட்டியிடும் மற்ற கூட்டணி கட்சிகளையும் சேர்த்து 31 இடங்கள் வழங்கப்படுமா என்பது தொகுதி பங்கீடு பட்டியல் அதிகாரபூர்வமாக அந்தந்த கட்சி தலைமைகளின் சார்பில் வெளியிடப்படும் போது தெரிய வரும். இப்போதே உள்ள அந்த உத்தேச பட்டியலின்படி அதிமுக 162, பாஜக 31, பாமக 17, அமமுக 9, தமிழ் மாநில காங்கிரஸ் 4, ஐஜேகே 2, புதிய நீதி கட்சி 2, தமமுக 2, புதிய தமிழகம் கட்சி 2, புரட்சி பாரதம் கட்சி 1, ஃபார்வர்ட் பிளாக் 1, பெருந்தலைவர் மக்கள் கட்சி 1 என்ற அளவில் தொகுதி பங்கீடு நிறைவடைந்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த உத்தேச பட்டியலின் ஒப்பிட்டு அதிகாரப்பூர்வ பட்டியல் நாளை அல்லது நாளை மறுதினம் வெளியாகும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஓவியா.